الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله
أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ்வுடைய அருளினால் யூகே ஜல்சா சலானா கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் அல்லாஹ்வுடைய எண்ணற்ற அருள்கள், अल्लाह ताला के फजल से ரஹமத்துகள், के जलसा सालाना கருணைகளை வெளிப்படுத்தியவாறு நிறைவு பெற்றது. और बेइंतहा MTA மூலமாக एहसानात ஜல்சாவில் கலந்து கொண்டவர்களிடமிருந்து करते हुए எனக்கு கடிதங்கள் வருகின்றன, अपने इख्तिताम को पहुंचा. அல்லது நேரடியாக கலந்து கொண்டவர்களின் கடிதங்களும் வருகின்றன, इस जलसे में शमूलियत की அல்லது கலந்து கொண்டவர்கள் या வாய்மொழியாக தமது தாக்கங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். भी जो खतूत के जरिए से इजहार நாங்கள் अल्लाह்வுடைய अरुள்கள் जलसे में शामिल हुए கருணைகளின் மழை பொழிவதை और கண்டோம் என்று वाले எல்லோருமே கூறியுள்ளனர். जो जुबानी अपने तसरात का इजहार இந்த உணர்வுகள், बिला इस्तिस्ना உணர்ச்சிகள், हर एक தூய மாற்றங்கள் ஒவ்வொருவரும் हमने अल्लाह ताला के फजलों रहमत தமக்குள் உணர்ந்த இந்த மாற்றங்கள் और एहसानों की बारिश को ஒவ்வொருவரும் கண்ட உணர்ந்த अल्लाह करे இறை அருள்களின் தூய விளைவுகளை ये एहसासात தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்குவானாக. महसूस की हैं ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய और रहमत के விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளை लिए ये महसूस किए நாம் எப்போதும் நிறைவேற்றிக் கொண்டே செல்வோமாக. ना हो बल्कि दायमी हो. அன்னார் கூறுகிறார்கள், நமது ஜமாத் கூறப்பட்டது और तोक़ुआत को கூறியது என்று அளவோடு நின்றுவிடக் கூடாது. அது அசல் நோக்கம் அல்ல. चले जाने वाले உள தூய்மை, சீர்திருத்தம் அவசியமாகும். அதற்காகவே அல்லாஹ் என்னை நியமித்துள்ளான். आप फरमाते हैं ஆகவே நமது உணர்வுகள், உணர்ச்சிகள் வெளிப்படுத்தல் மற்றும் பேச்சளவில் மட்டும் இருக்கக்கூடாது. ये असल मकसद नहीं, தற்காலிக ஆர்வ வெளிப்பாடாக மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக இந்த எல்லா உணர்வுகளும் உணர்ச்சிகளும் अल्लाह ने ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் बस हमारे நம்மிடம் எதிர்பார்க்கிற அடிப்படை நோக்கத்தை பெரும் ஊடகமாக வேண்டும். सिर्फ बातें ना हो, आर्जी கடிதங்கள் மூலமாகவும் வாய்மொழியாகவும் வெளிப்படுத்துகிற இந்த உணர்வுகள் एहसासात நமது நிலைமைகள், அமல்களிலும் வர வேண்டும். रसूल का जरिया बन जाए இந்த ஜல்சாவின் சூழ்நிலை மூலம் हमारे लिए चाहते हैं. நமது நஃப்சுகளுக்கு தூய்மை கிடைத்திருந்தால் அதனை நிரந்தரமாக நமது வாழ்வின் அங்கமாக்கும் போதுதான் जुबानी इजहार कर रहे हैं, அசல் நோக்கம் நிறைவேறும். इजहार சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் பிறந்திருந்தால் हमारे अमल நமது நோக்கம் நிறைவேறுவதற்கு நாம் தொடர்ந்து முயற்சியும் செய்வோம். इस जलसे के माहौल से हुआ है எப்போதும் तो असल मकसद இதனை நினைவில் கொள்ளுங்கள். जब हम उसे हमेशा के लिए ஜல்சாவுக்காக अपनी जिंदगी का हिस्सा बना ஏகப்பட்ட செலவுகள் செய்யப்படுகின்றன. अगर इस्लाह की तरफ காலத்தின் खलीफा மூலமாகவும் तो मकसद तभी ஜமாத்தின் அமைப்பின் மூலமாகவும் इसके हसूल के लिए உள தூய்மை மற்றும் சீர்திருத்தத்திற்காக முயற்சி செய்யப்படுகிறது. இதனை நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறும் வழியாக ஆக்க வேண்டும். இதன் பக்கம் முழுமையாக முயற்சி செய்யப்பட்டால் जलसे पर होता நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களாவோம். है.
जो तज़किया नफ्स और इस्लाह के लिए ஜல்சாவின் அருளிலிருந்து நிரந்தர அருள் பெறுவோம். जमात की तरफ से அப்போதுதான் कोशिश की गई है நாம் நன்றி செலுத்துதல் மூலமாக इसको हम தனிப்பட்ட முறையிலும் ஜமாத் அளவிலும் के रसूल का जरिया बनाना, அல்லாஹ்வின் அருள்களை மேலும் பெறுபவர்களாக முடியும். तभी हम இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தரப்பட்ட அறிவிப்பாகும். की शुक्रगुजार बन सकेंगे. லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். जल्द நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் இன்னும் அதிகமாக்கி தருவேன். तभी हम इस ஆகவே அல்லாஹ் தஆலா இவ்விடம் தெளிவாக ஓர் அடிப்படை இலக்கணத்தின் பக்கம் கவனம் ஊட்டுகின்றான். शुरुआती तौर पर भी अल्लाह ताला के உங்கள் முன்னேற்றம் को हासिल करने वाले அல்லாஹ்வினால் தரப்பட்ட அருள்களை சரியான முறையில் பயன்படுத்துவதுடன் தொடர்புடையதாகும். कि लाइन शकर तुम அதுவன்றி कि अगर तुम शुक्र करोगे இந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டிய அளவுக்கு अल्लाह நன்றி செலுத்தவில்லை என்றால் तौर पर அது வெறும் வாய் பேச்சாகிவிடும். वादे तौर पर इस बुनियादी ஜலசாவை பார்த்தோம், பயனடைந்தோம் என்பதெல்லாம் வாய் பேச்சாகிவிடும். अल्लाह ताला ஜலசாவை நமக்குள் नेमतों தூய மாற்றத்தை ஏற்படுத்தும் வழியாக ஆக்கும்போதுதான் உண்மையான பயன் கிடைக்கும். वरना अगर इन नेमतों का उस तरह शुक्र अदा नहीं कर रहे जो அல்லாஹ்வின் அருள்மலை அஹ்மதியா ஜமாத்தின் மீது ஒருபோது முடிவடையாது. जुबानी जमा ஒவ்வொரு நாளும் कि हमने நான் கடிதங்களை பார்க்கும்போது ஜமாத்தின் முன்னேற்றம் जल से மற்றும் அல்லாஹ்வின் அருள்மலைகளை பார்க்கிறேன். को देखा और खूब फायदा उठाया. பிறகு ஜல்சாக்களுக்கும் हकीकी फायदा சுற்றுப்பயணமாகவும் செல்லும்போது होगा जब हम इस जल से எங்கு கலந்து கொள்ள நேரிட்டாலும் இந்த வியத்தகு காட்சியை காண்கின்றேன். जमात अहमदिया पर ஜமாத் அஹ்மதியா ஒவ்வொரு வினாடியும் ஒரு ஜமாத் என்ற முறையில் இறை அருளை பார்த்தவாறு செல்கிறது. मैं तो जब अपनी डाक देखता हूँ तो जमाती இதற்காக நாம் இறைவனுக்கு நன்றியும் செலுத்துகிறோம். नज़ारे देखता हूँ. ஆனால் ஒவ்வொரு அகமதி மீதும் फिर தனிப்பட்ட முறையிலும் நன்றியை வெளிப்படுத்தும் உணர்வு வர வேண்டும். शामिल हों அல்லாஹ்வுடைய नजर आते हैं. நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் தன்மை ஒவ்வொரு அகமதிக்கும் வேண்டும். जमात तो लम्हा लम्हा அதற்கு சிறந்த வழி फजलों को देखते हुए गुजर அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடிந்தவரை விடாமுயற்சி செய்வதாகும். लेकिन हर अहमदी पर ஜமாத்திற்கு கிடைத்த அருள்களை பற்றி கூறினேன். इस शुक्रगुजारी का इजहार होना. சென்ற மாதம் ஜெர்மனி ஜல்சாவில் கலந்து கொள்ள சென்றேன். अल्लाह ताला की அங்கு ஜல்சா गुजार நிகழ்ச்சிகள் அல்லாமல் को होना चाहिए. இன்னும் சில நிகழ்ச்சிகளும் இருந்தன. या अल्लाह ताला के அல்லாஹ்வின் அருளினால் வெற்றிகரமாக நடந்தன. जद्दोजहद அதற்காக நன்றி செலுத்துவது பற்றியும் அல்லாஹ் தாலா தனது जमात அருளின் மழையை அங்கு பொழிந்ததை பற்றியும் பேசும்போதே महीने में யூகே ஜல்சாவும் जर्मनी के जलसा में शमूलियत के लिए அல்லாஹ்வின் वहाँ அருள்களின் प्रोग्राम மழை காட்டியவாறு வந்தது, के अलावा சென்றும் விட்டது. और प्रोग्राम भी थे. अल्लाह ताला की फजल से वो भी बड़ी कामयाबी से हुए. उनकी शुक्रगुजार ஆகவே ஹஜரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்களின் था. பையத்தின் கீழ் வந்த பிறகு என்னிடம் முதன்மை பெறுபவைகளின் தகுதி மாறிவிட்டது. अल्लाह ताला अपने फजलों की बारिश बरसाता हुआ எனது சொந்த விருப்பமே இறை திருப்தி மற்றும் ஜமாத்துடன் சம்பந்தப்பட்டு விட்டது कि ये यूके का என்று உணர்ந்த ஓர் அஹ்மதி எப்போதும் நன்றி சஜிதா செய்கின்றார். फजलों की बारिश எவ்வாறு அல்லாஹ் தாலா आया और चला गया. ஹஜரத் மசீமது அலி இஸ்லாமுக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறான். जो इस बात का इदराक रखता है எத்தகைய வெகுமதிகளை कि हज़रत मसीह मौद எமக்கு தருகின்றான். इस्लाम की बैत में आकर मेरी तरजीह நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறான். நமது जमात நல்லொழுக்க மேம்பாட்டிற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றான். से अब वाबस्ता हो गई. நமது वो हर वक्त இபாதத்துகளின் தகுதியை உயர்த்தவும் அவ்வப்போது சந்தர்ப்பம் தருகிறான். मसीह मौद अलैहिस्सलाम से अपने वादे पूरे फरमा रहा है. பிறகு
நமது ஆன்மீக इनामात से हमें नवाज रहा है। நல்லொழுக்க மேம்பாட்டிற்காக हमारी रूहानी சில நாட்களுக்கு பிறகு तो तरक्की के भी இன்னொரு சந்தர்ப்பத்தையும் நமக்கு ஏற்பாடு செய்து தர உள்ளான். हमारी अखलाक அது ரமலானுல் முபாரக்குடைய வடிவில் வரவிருக்கிறது फरमा रहा है। இன்ஷா அல்லாஹ். हमारी इबादत எனவே நமது நற்செயல் மேம்பாட்டிற்கான और तरक्की के முயற்சியும் मौके அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து मुहैया फरमाता रहे। ஏற்பாடு செய்து தரப்பட்ட சந்தர்ப்பங்களில் இருந்து முழுமையாக பயன்பெறும்போதுதான் के लिए நாம் चंद दिन बाद உண்மையான நன்றி செலுத்துபவர்களாவோம். मौका मुहैया फरमाने लगा है जो रमजान मुबारक की பிறகு முன்னரை விட அதிகமாக இறைவனது அருள்மழை நம் மீது பொழிய காண்போம் இன்ஷா அல்லாஹ். हमारी शुक्रगुजारी எனவே இந்த ஜல்சாவின் பரக்காத்துகளை अपनी ரமலானின் பரக்கத்துகளில் बेहतरी की நுழைத்தவாறு कोशिशों और अल्लाह ताला की तरफ से ரமலானின் ஆன்மீக சூழலில் இருந்து பூரணமாக பயனடைய முயல வேண்டும். भरपूर फायदा उठाने पर होगी। நமக்குள் நாம் உணர்ந்த தூய மாற்றங்களை இன்னும் மெருகூட்ட ரமலானில் முயன்றால்தான் इंशाअल्लाह ஜல்சாவின் வெற்றிகரமான நிகழ்வுக்கு बरक़ात को உண்மையாக நன்றி செலுத்தியவர்களாவோம். रमजान की बरक़ात में दाखिल करते हुए रमजान के रूहानी எனவே से भी நாம் ஜல்சாவுக்கு वந்தவர்களை उठाने की कोशिश करनी தனிப்பட்ட முறையிலும் अपने अंदर ஒட்டுமொத்தமாகவும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. महसूस की है उसे मजीद सैकल करने குறிப்பாக हमें அதில் கூறக்கூடியவர்கள் கூறுகின்றார்கள், तो तभी हम जलसे के कामयाब इनकात पर अल्लाह ताला के இவ்வருடம் गुजार बन सकेंगे। இளைஞர்கள் சிறுவர்கள் बस கணிசமான பேர் தஹஜுத்துக்காக வந்தனர். इनफिरादी और इज्तिमाई கூடாரங்களில் ஜமாத்தாக தஹஜுத் தொழுகை நடைபெற்றது. और खास तौर पर இந்த தஹஜுத் मुझे बताने தொழுகைக்கு வந்தவர்களுள் சிறுவர்களின் எண்ணிக்கை नौजवानों சென்ற வருடங்களை விட மிகவும் அதிகமாக இருந்தது. ஒரு தந்தை என்னிடம் கூறினார், அவரது மகன் 14-15 வயது சிறுவன் முதலில் जमाती तहज्जुद होती थी मार्केट அவன் தொழுகைக்கு செல்வதே அரிது. और ये तहज्जुद இப்போது 3 நாட்களிலும் ஒரே ஒரு குரல் கொடுத்ததும் தஹஜுத்துக்காக எழுந்து உட்கார்ந்து விட்டான். की निस्बत पहले से बहुत ज्यादा थी। எனவே அல்லாஹ்வின் அருள்களை நிரந்தரமாக பெறுவதற்கு இந்த மாற்றங்களை வாழ்வின் அங்கமாக்க ஒவ்வொரு 15 साल का लड़का है, பெரியவர் சிறியவர் पहले नमाज के लिए भी मुश्किल। ஆண் பெண் ஆகியோரும் முயற்சி செய்ய வேண்டும். अब यहाँ 3 दिनों में एक आवाज पर இன்னும் சில நாள் கழித்து இந்த ஆன்மீக சூழல் ஒன்றை நமக்கு அல்லாஹ் மீண்டும் தர உள்ளான். मुस्तकिल हम तभी हासिल कर सकते அது நமது நற்பெயராகும். हैं कि इन तब्दीलियों को நான் முன்னரே கூறியது போன்று ரமலானின் மாதம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக உள்ளது. कि हर बड़ा இதிலிருந்தும் முழுமையாக பயனடையுங்கள். खुशकिस्मती से अल्लाह ताला அப்போதுதான் நம்மிடம் முடிவடையாத நன்றி உணர்வு ஏற்படும். बाद में அல்லாஹ்வுடைய ல அஸீதன்னக்கும் आने वाला है। अल्लाह ताला हमें मुहैया फरमाने மேலும் அதிகமாக்கி தருவேன் என்ற வாக்குறுதியிலிருந்து பயன் பெறுபவர்களாவோம். उससे அல்லாஹ் भरपूर फायदा उठाएं। நமக்கு அதற்கு வாய்ப்பு தருவானாக. हमें ये ना खत्म होने वाला எனது நடைமுறையின்படி गुण जारी रहेगा और अल्लाह ताला के ஜல்சா சம்பந்தமான குறிப்புகள் ஜல்சாவுக்கு பிறகு खुतबाவில் கூறப்படும். फैज याब होते चले जाएंगे। अल्लाह ताला हमें இது பெருமை அடிக்கும் விதத்தில் அல்ல. जैसा कि நமது முயற்சியின் வெற்றியை பற்றி தொண்டர்களோ அமைப்போ பேசுவதில்லை. फजलों और इनामों का जिक्र चलते எனினும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக இது குறிப்பிடப்படுகிறது. हैं खुतबे में किसी ஒருவர் மற்றவருக்கு நன்றி செலுத்துவதற்காக இது பேசப்படுகிறது. कोशिशों पर कामयाबी का जिक्र इंसानियत அடியார்களுக்கு நன்றி செலுத்துவதும் அவசியமாகும். बल्कि अल्लाह ताला का ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள், ये जिक्र किया जाता है। எவர் அடியார்களுக்கு நன்றி செலுத்துவதில்லையோ शुक्रगुजार அவர் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்த மாட்டார். चलता है कि बंदे का शुक्र करना இதன் அடிப்படையில் இந்த நன்றி செலுத்தும் கருத்து இங்கு கூறப்படுகிறது. ने फरमाया है जो बंदे का शुक्र नहीं करता பிறகு நம்முன் வருகிற சம்பவங்களால் शुक्र अदा नहीं करता। ஈமானும் உறுதியும் இன்னும் அதிகமாகிறது. इस हवाले से ये शुक्रगुजारी का मजमून बयान होता சிறுவர்கள் இளைஞர்கள் தஹஜ்ஜுத்தின் பக்கம் கவனம் செலுத்துகிறார்கள் என்று குறிப்பிட்டேன். है। ईमान और यकीन பெற்றோர்கள் இதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவனே और नौजवानों நமது சிறுவர்களிடம் இதன் பக்கம் கவனம் ஊட்டினான்.
इस पर அதற்கான உண்மையான நன்றி உடைமையாவது अल्लाह का பெற்றோர் शुक्रगुजार होना। முதலில் தாம் उसने हमारे बच्चों நஃபில்களை உபரி வணக்கங்களை அழகிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். கவனம் இல்லாதவர்கள் அதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். शुक्रगुजारी ये சிறுவர்களுக்கு முன்மாதிரியாகுங்கள். खुद भी अपने नवाब அல்லாஹ்வின் அருளால் पहले से ज्यादा आसान रंग में 96 நாடுகளில் இருந்து जो नहीं करते பிரதிநிதிகளாக அகமதிகள் இந்த ஜல்சாவில் கலந்து கொண்டார்கள் के लिए नमूना बने। என்று ताला के फजल से இறுதி நாள் जैसा कि मैंने உரையில் கூறினேன். दिन बताया था जलसे के कि अल्लाह ताला ने ஒவ்வொரு வருடமும் 96 ममालिक இந்த எண்ணிக்கை नुमाइंदगी की इस जलसे அல்லாஹ்வின் அருளால் கூடிக்கொண்டே இருக்கின்றது. नुमाइंदगी की इस जलसे में तौफीक अता फरमाई। वहाँ के ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இது சம்பந்தமான வார்த்தைகளை படித்துவிட்டு फजल से ये तादाद बढ़ती है। பல்வேறு நாடுகளிலிருந்து மக்கள் வருவதை பார்க்கும்போது நன்றியறிதலின் உணர்வு அதிகரிக்கிறது. मुख्तलिफ कौमों को देख कर यकीन அன்னார் கூறுகிறார்கள், और शुक्रगुजारी के जज्बात இதற்காக சமுதாயங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. के इसके लिए மிக விரைவில் அவர்கள் வந்து हैं जो உங்களுடன் இணைவர். அல்லாஹ்வின் அருளால் சிறிது சிறிதாக இம்மக்கள் வந்து இணைகின்றனர். बस ये लोग जो आते हैं அகமதி அல்லாத முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் அகமதிகளுடன் வருகின்றனர். वो गैर मुस्लिम भी शामिल होते हैं। और जहाँ ये முதலில் ஜல்சாவில் கலந்து கொள்கிற அகமதிகள் ஜல்சாவின் சூழ்நிலையால் நற்தாக்கத்திற்கு உள்ளாகின்றனர். अहमदी அதே இடத்தில் माहौल से முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட தமது தாக்கத்தை பற்றி கூறுகிறார்கள். अपने तासुरात बयान करते हैं। ஜமாத்தின் அமைப்பு जमाती ஜல்சா ஏற்பாடுகளால் आम और जो கவரப்படாமல் இருக்கவே முடியாது. मुतासर हुए சிலது கருத்துக்களை ஜல்சாவில் கேட்டுவிட்டோம். बाज के ख्यालात का इजहार अब जलसे में सुन चुके हैं। அகமதி அல்லாதவர்கள் இதனை अहमदियों के तो கற்பனை கூட செய்ய முடியாது. भी ये दूर है तो ये बाहर है இத்தனை कि इतने ஏற்பாடுகளை इंतजामात இவ்வளவு நிதானமாக आम से தன்னார்வ தொண்டர்கள் மூலம் செய்யப்படுவது மட்டுமின்றி बल्कि ऐसे वॉलंटियर के அந்த தன்னார்வ தொண்டர்கள் जो आम जिंदगी में பொதுவான வாழ்க்கை முறையில் मुख्तलिफ पेशों से ताल्लुक रखने वाले हैं। பல்வேறு தொழில் செய்பவர்கள். उनके यहाँ तो இவ்வளவு திரண்ட மக்கள் बड़े मजमे हों கூட்டத்தை எவ்வாறு சமாளிக்கப் போகிறோம் नहीं होता, என்ற தயக்கமே அவர்களிடம் இல்லை. बल्कि மாறாக नापरदादों और மற்றவர்களுக்கோ குழப்பம் செய்பவர்கள் दखल हो जाते ஷைத்தானிய के बादों को இயல்பினரின் குறுக்கீடுகள் எந்த அளவுக்கு ஏற்பட்டுவிடும் என்றால் அமைதியாக உட்காரும் வாய்ப்பு கூட அவர்களுக்கு கிடைக்காது. काम करने वाले நம் आराम से काम மக்கள் நிதானமாக பணி செய்வது அவர்களை பொறுத்தமட்டில் மிகவும் மனங்கவரும் விஷயமாகும். जिनका पेशा मुख्तलिफ है பல்வேறு தொழில் செய்பவர்கள் அவர்கள் ஜல்சாவில் செய்யும் வேலையோ அவர்களுக்கு முற்றிலும் தொடர்பில்லாத வேலை. உதாரணமாக உணவு சமைப்பவர்கள், பல்வேறு பதவி வகிக்கும் अच्छे भले அதிகாரிகள், लोगों पर काम करने वाले अफसरान हैं, நல்ல அரசு வேலையில் இருப்பவர்கள், अच्छे सरकारी ओहदों पर தொழில் செய்பவர்கள் अपने அவர். कारोबार करने वाले हैं। इसी तरह அதுபோன்று மற்ற பிரிவுகள், சுத்தம் செய்யும் பிரிவு, மற்ற எண்ணற்ற பிரிவுகள் உள்ளன. शुमार शोबे हैं। हर शोबे में काम करने இவர்கள் அனைவரும் தன்னலமின்றி பணி செய்கின்றனர். இந்த அழகு वाली जो जमात अहमदी அஹ்மதியா ஜமாத்தின் சேவகர்களிடம் மட்டுமே உரியது. मुतासर किए बगैर नहीं रह सकती। பிறகு அவர்கள் அதனால் கவரப்படாமல் இருக்கவே முடியாது. ये भी लोगों को बड़ा मुतासर करता है। பிறகு தண்ணீர் வழங்குதல், ड्यूटियां हैं இது கூட மக்களை மிகவும் கவர்ந்துள்ளது. பல்வேறு இடங்களில் உள்ள பாதுகாப்பு பணிகள் பல்வேறு முறைகளில் நடைபெறுகிறது. अंजाम दे रहे होते हैं। பல்வேறு சேவகர்கள் சேவகிகள் புன்முறுவலுடன் தமது பணியை செய்வது அவர்களை கவராமல் இருக்கவே முடியாது. और जमात के मुतालिक उनके ख्यालात ஜமாத்தை பற்றிய இவர்களது கருத்துகளும் உயர்வை பெறுகின்றன. मसलन तुर्की के உதாரணமாக खुद ने इस्तीफा துருக்கியை சார்ந்த சில மார்க்க கல்வி தரும் मुख्तलिफ பல்கலைக்கழக பேராசிரியர்களின் குழு प्रोफेसर आए। வந்திருந்தது. कोई हदीस का माहिर था तो कोई तो சிலர் ஹதீஸ், சிலர் தசவுஃப் அதாவது சூஃபிசத்துடைய கல்வி நிபுணர்களாக இருந்தனர். जलसे के इंसान சிலர் இன்னும் பல துறைகளை சார்ந்தவர்களாக இருந்தனர். पुरअमन माहौल देखकर बड़े मुतासर हुए थे। இவர்கள் ஜல்சாவின் அமைதி நிறைந்த சூழல் கண்டு, आज को तो ஏற்பாடுகள் கண்டு மிகவும் கவரப்பட்டனர். बिल्कुल சிலருக்கு இது பற்றி குறிப்பிட தொடங்கும் போது थोड़ी देर बोलने के बाद
அதை பற்றி अल्फाज भी रहते பேச அவர்களிடம் வார்த்தைகளே இல்லை என்று தோன்றியது. बिल्कुल ही गुंग हो गए थे, சிலர் हैरान थे, परेशान முற்றிலும் ஊமையாகிவிட்டனர். ये किस किस्म के लोग हैं। இவர்கள் எத்தகைய மக்கள் என்று எண்ணி வியப்பில் ஆழ்ந்துவிட்டனர். का खौफ है எவ்வாறு இருப்பினும் अहमदियत कबूल करने की, तो அவர்களுக்கு தமது சமுதாயத்தை பற்றிய பயம் உள்ளது. लेकिन जलसे के बाद मुझे எனவே அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ள ஒருவேளை தைரியம் இல்லாமல் போகலாம். ஆனால் ஜல்சாவுக்கு பிறகு எதிரிகளுக்கு இவர்கள் தாமே பதிலளிக்க தொடங்கி விடுவர் என்று நம்புகிறேன். ये भी अल्लाह ताला के फजलों में से एक बहुत बड़ा फजल है। குறைந்தபட்சம் உண்மை என்ன என்றாவது பார்த்து விட்டனர். शकूक व शुबहात दूर இது அல்லாஹ்வுடைய அருள்களுள் ஒரு பெரும் அருளாகும். और ये जलसा बाज सईद रूह அல்லாஹ் தாலா மற்றவர்களின் ஐயங்களை இந்த ஜல்சா மூலமாக அகற்றியுள்ளான். இந்த ஜல்சா சில தூய ஆன்மாக்களின் வழிகாட்டலுக்கும் காரணமாக அமையும். और इसी तरह अपनों में से भी அந்நியர்களிலிருந்தும் என்னை சிலர் சந்தித்தனர். कुरान के शुक्रगुजार हैं उसका நம்மவர்களும் என்னை சந்தித்தார்கள். तो उनकी तरफ से இவர்கள் நமது தொண்டர்களின் பணிக்காக வெகுவாக பாராட்டி நன்றி தெரிவித்தனர். उनके शुक्रिया की जज्बात पहुंचा देता हूँ। அவர்களின் தரப்பிலிருந்து इसी तरह அவர்களின் உணர்வுகளையும் நன்றியையும் फोन के जरिए से जो पैगाम आ रहे हैं நமது சேவக சேவைகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். बहुत मुतासर हुए हैं सारे निजाम से, हमेशा ही होते இதுபோன்று வெளியிலிருந்து கடிதங்கள் மூலமாகவும் போன் மூலமாகவும் தூது செய்திகள் வருகின்றன. हैं और MTA के भी शुक्रगुजार हैं। அவர்களும் ஏற்பாடுகளை பார்த்து கவரப்பட்டுள்ளனர். எப்போதும் அவ்வாறே நடக்கின்றது. ஒவ்வொரு முறையும் புதிய அனுபவங்களை பெறுகின்றனர். MTA-வுக்கும் நன்றி தெரிவிக்கின்றனர். ये अरब दुनिया के हैं ज्यादा। தூதும் தந்துள்ளனர். एक गैर अहमदी खातून எந்த அந்த தூதி செய்திகளை விரைவாக எவ்வளவு முடியுமோ நான் எடுத்து வைக்கின்றேன். यमन से, அவற்றுள் मैं इस जलसे में शमूलियत से बहुत खुश हूँ और बहुत அரபுலகத்தை சார்ந்தவையும் அதிகம். ஒரு அஹ்மதி அல்லாத பெண் खुश हूँ जिन्होंने अहमदियत से मुतल्लिक ஏமனிலிருந்து வந்துள்ளார். ख्यालात की इस्लाह की। அவர் கூறுகிறார், நான் இந்த ஜல்சாவில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். आपकी गैर मामूली मेहमान नवाज़ी, அஹ்மதி சகோதரி சகோதரிகளை சந்தித்ததில் மகிழ்ச்சி. हर तरह से मेहमान, அவர்கள் அஹ்மதியத்தை பற்றி என் மனதில் இருந்த தப்பெண்ணங்களை அகற்றி சீர்திருத்தினர். फिर एक आए हैं அஹ்மதியத்தின் சரியான தெளிவான உருவத்தை எடுத்து வைத்தார்கள். इकरमा नजमी உங்கள் उन्होंने बताया அசாதாரணமான விருந்தோம்பலுக்கு நன்றி செலுத்துவது கடமை. விருந்தாளிகளை எல்லா வகையிலும் நிம்மதியாக வைக்க முழுமையாக முயற்சி செய்யப்பட்டது. बैत की थी उन्होंने 11 मई को பிறகு புதிதாக பையத் செய்த ஒருவர் कि मैंने टीवी पर जलसे की सारी कार्रवाई देखी है, இக்ரிமா நஜ்மி சாஹிபிடம் दामाद बहुत आला थे और கூறினார். उनकी तरफ से किसी இவர் कोताही नहीं हुई। இவரிடம் टीवी देखने वाले மே மாதம் 11ஆம் தேதி பையத் செய்தவர். இவர் கூறுகிறார், और ஜல்சாவின் எல்லா ஏற்பாடுகளையும் நான் டிவியில் தான் பார்த்தேன். மாஷா அல்லாஹ், ஜல்சா ஏற்பாடுகள் மிக உன்னதமாக இருந்தன. मैं भी जरूर इस मुबारक जलसे में சேவகர்களிடம் எந்த ஒரு தவறுதலும் இல்லை. जरूर शामिल होऊंगा। இதனை டிவியில் பார்ப்பவர்களும் கூட உணர்ந்தனர். ஹாஷிம் சாப் இங்கு இருந்து புறப்படும் போதுதான் கூறினார்கள், கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் சொல்லியிருந்தால் நானும் கூட இந்த அருளுக்குரிய ஜல்சாவில் கலந்து கொண்டிருப்பேன். அடுத்த வருடம் நான் கண்டிப்பாக கலந்து கொள்வேன். के साथ हमने जलसा सालाना बरतानिया के जुमला प्रोग्राम देखे। जलसे का निजाम பிறகு கபாபீரை சார்ந்த ஒரு சாஹிப் எழுதுகிறார், के साथ और बगैर किसी उकता நாங்கள் மிகவும் பெருமிதத்துடன் ஜல்சாவை பார்த்தோம். का समा पेश कर रही थी। ஜல்சாவின் ஏற்பாடுகள் 30,000 பேரை கொண்ட மக்கள் கலந்து கொண்டிருக்கிற ஒரு ஜல்சா, மிகவும் அமைதியான முறையில் நடந்த ஜல்சா. MTA अल अरबिया के जरिए எங்களுக்கு தூய தேனை மட்டும் வழங்குகின்ற ஒரு தேன்கூடாக தென்பட்டது. करने के लिए जो कोशिशें की மேலும் எழுதுகிறார், तारीफ है। நமது இளைஞர்கள் MTL அரபியா மூலமாக ஜல்சாவின் புரோகிராம்களை அரபுலகத்திற்காக ஒளிபரப்ப முயன்றது பாராட்டுக்குரியது. तकरीर पर तबसरा करते हुए लिखते हैं कि ये दिलों में हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम பிறகு எனது करने वाली நிறைவுரையை பற்றி அவர்கள் உணர்ந்ததை எழுதுகிறார்கள். और रूह को हजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम के உள்ளங்களில் झुकाने वाला था। ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியத்தை நிலைநாட்டக்கூடிய और सिर्फ மனிதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருசந்நிதியில் குனிய வைக்கக்கூடிய உரையாக இருந்தது. फिर उसामा हिले இந்த உண்மையை ஜமாத் அஹ்மதியா மட்டும்தான் எடுத்தருகிறது. की आलमी बैत के वक्त உசாமா ஹில்லிஸ் மால்டோவாவிலிருந்து எழுதுகிறார், सल्लल्लाहु अलैहि वसल्लम खलीफा वक्त के हाथ के साथ உலகளாவிய பையத்தின் போது
अहद बैत दोहराते जा रहे थे। ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா சேவர்களும் காலத்தின் ஹலீஃபாவுடைய கையுடன் தமது கையை சங்கிலியாக கோர்த்து பையத் உடன்படிக்கையை மொழிந்து கொண்டு சென்றனர். बैत के अल्फाज दोहराने लगे, काश मैं भी इस मुबारक मौके पर वहां होता। அக்காட்சியும் சொல்லும் உள்ளத்தில் ஏற்படுத்திய உணர்ச்சி பெருக்கால் கண்ணில் நீர்மல்க அஷ்ஹது என்ற பையத் வாசகங்களை நாங்கள் மொழிந்தோம். अहद बैत और इस जलसा में இந்த அருளுக்குரிய சந்தர்ப்பத்தில் நானும் அங்கிருந்தால் இந்த ஆன்மீக வானத்து பரக்கத்துகளிலிருந்து பங்கு பெற்றிருப்பேனே. ஜல்சாவில் கலந்து கொண்ட சகோதரர்களே, பையத்தை புதுப்பித்தல் ஜல்சாவின் பங்கேற்பு உங்கள் அனைவருக்கும் को तमाम अहम வாழ்த்துக்குரியதாகட்டுமாக. பிறகு எழுதுகிறார், माहौल से इतला दी जाती रही। எம்டிஏக்கு மிக மிக நன்றி. இந்த ஜல்சாவில் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு அந்த அரிய உரைகள் சூழ்நிலைகளை பற்றி அறிவித்துக் கொண்டே இருந்தது. हमारे तक पहुंच सके। वजज़ाकुमुल्लाह। அரபி டெஸ்கின் முயற்சியும் குறிப்பிடத்தக்கது. ஜல்சாவின் நேரடி காட்சிகளை எங்களிடம் கொண்டு சேர்க்க மிகவும் முயன்றுள்ளது. ஆகவே ஜஸாக்குமுல்லா. பிறகு आप इनेकात के मौके पर अपनी और சிரியாவிலிருந்து யாசின் சாஹிப் எழுதுகின்றார், ஜல்சா சலானாவின் வெற்றிகரமான வேளையில் என்னுடைய மற்றும் ताला इसकी बरकत से अरब दुनिया को भी मुस्तफीज எனது வீட்டாருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரபுலகத்திற்கும் இறைவன் இந்த பரக்கத்திலிருந்து பயன் வழங்குவானாக. फिर बलाद अरबिया में भी ऐसे जलसा இவர்கள் காலத்தின் இமாமை ஏற்று உண்மையான இஸ்லாத்தை ஏற்பார்களாக. और इन मुल्कों में भी अमन और सलामती की फिजा அரபிய நகரங்களிலும் இந்த ஜல்சா நடக்க வேண்டும். அதன் மூலம் நாங்களும் கலந்து கொள்ள முடியும். அந்த நாடுகளில் அமைதியையும் சாந்தியையும் அல்லாஹ் நிலைநாட்டுவானாக. कामयाबी से इनेकात को देखकर इस मुबारक जमात का எரின் சாஹிபா எழுதுகின்றார், ஜல்சா சாலான நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடந்ததை பார்த்து இந்த ஜமாத்தின் உறுப்பினராக இருப்பதில் बैत पर अमल कर பெருமிதம் ஏற்பட்டது. मेरे लिए दुआ करें कि अल्लाह ताला मुझे अगले साल என்னிடம் எழுதுகின்றார், நான் பையத்தை புதுப்பிக்கின்றேன், மேலும் எல்லா பையத் உடன்படிக்கையும் அமல் செய்ய முயற்சிப்பேன் என்று வாக்களிக்கின்றேன். एक साहिबा हैं उम्मे अहमद साहिबा, அடுத்த வருடம் ஜல்சா சலானாவில் கலந்து கொண்டு பரக்கத்துகளில் இருந்து பலன் பெற அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு தருவானாக. துஆ செய்யுங்கள். कहती हैं कि मेरी किस्मत சிரியாவிலிருந்து உமையா அமது சாஹிபா எழுதுகின்றார், ஜல்சா சலானாவின் உலகளாவிய பையத்தின் வேளையில் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். மேலும் கூறுகின்றார், இவ்வருடம் ஜல்சாவில் கலந்து கொள்ள எல்லா முயற்சியும் செய்தும் எனது நற்பெருமை விசா கிடைக்கவில்லை, எனவே வர முடியவில்லை. ஆனால் ஜல்சாவுக்கு வரவும் சந்திக்கவும் ஆர்வம் மிக அதிகமாகிவிட்டது. मेरी खुशी आपकी மேலும் கூறுகின்றார், உலக பெண்களின் மகிழ்ச்சி உலக பொருள்கள் கிடைப்பதோடு தொடர்புடையதாக இருக்கலாம், ஆனால் எனது மகிழ்ச்சி ஹுசூர் அவர்களின் சந்நிதியில் வருவதாகும். करूंगी और मेरी खुशियों की इंतहा न மேலும் எழுதுகிறார், ஹதீகத்துல் மஹதியுடைய அழகிய ஆன்மீக காட்சியை காணும் நாள் எப்போது வரும், எனது மகிழ்ச்சி கட்டிலடங்காமல் போகும் நாள் எப்போது வரும் என்று எனக்கு தெரியாது. फायदे को पेश करने पर बहुत बहुत शुक्रिया और मुबारकबाद अर्ज है। மேலும் எழுதுகிறார், இந்த ஆன்மீக உணவு தட்டை வழங்கியதற்கு மிக மிக நன்றி. நாங்கள் ஜல்சா சலானாவை பார்த்தோம், दुआ करें कि अल्लाह ताला हमें हर ஹுத்பாக்களில் இருந்து பூர்ணமாக பலன் பெற்றோம். அல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் எம்மை கிலாபத்தின் அருளோடு சேர்த்து வைப்பதற்கு துஆ செய்யுங்கள். எல்லா நேரமும் அதற்கு கட்டுப்படும் வாய்ப்பும் தருவானாக. साहिब हैं लिखते हैं कि जलसा सालाना के பிறகு அரபு எமிரேட்டில் இருந்து ஒரு அப்துல் லத்தீப் சாப் எழுதுகின்றார், ஜல்சா சலானாவின் இந்த வேளையில் எமது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். रहमत और तफाउल की नेमत से भर जाते हैं। லட்சக்கணக்கான அகமதிகளின் உள்ளம் அன்பு, ஈமான், ரஹ்மத்தால் நிறைந்துள்ளது. ताकत बख्शने के लिए आया है। ये जलसा நிச்சயமாக ஜல்சா சலானா जो खुदा के नूर को अपने मुंह நமது உற்சாகத்தை தூண்டவும் நமது உள்ளங்களுக்கு மேலும் சக்தியை வழங்குவதற்காகவும் வந்துள்ளது. இந்த ஜல்சா இறைவனின் நூரை தமது வாயால் அணைக்க விரும்புபவர்களுக்கு ஒரு அறிவிப்பாகும். पहले तो मैं आपको मुझे लिख रही हैं कि इससे காவிர்கள் எவ்வளவு வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்திய தீர்வான் என்ற அறிவிப்பாகும். और खुदा का शुक्र है कि उसने तमाम இங்கிருந்து ஜல்சாவில் கலந்து கொண்ட ஒரு அரபி எழுதுகிறார், அமீமா சாஹிபா அவர் பெயர். முதலில் நான் இந்த கடிதத்தை தங்களுக்கு எழுதுகின்றேன். आपके कीमती खिताबात ஜல்சா சலானாவின் அசாதாரணமான வெற்றியின் வேளை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். औलादों को भी इस मुबारक जमात के फाल कारकुन और இறைவனுக்கு நன்றி, அவன் இந்த மகத்தான ஜல்சாவில் கலந்து கொள்வதற்கான காரணங்களை வழங்கினான். बेलौस खिदमत करते हैं और इनकी सारी और இறைவன் தங்களது மதிப்புமிக்க रास्ते हैं உரைகள் வழிகாட்டல்கள் நடக்க வாய்ப்பு தருவானாக. अपनाने की तौफीक अता फरमाए। எமது சந்ததிகளையும் கூட ஜமாத்தின் செயல்திறனுள்ள சேவகர்களாக்குவானாக. மேலும் எழுதுகிறார், நமது பாகிஸ்தானிய சகோதரர்களை போன்று பணிவு, பொறுமை, நிலைநிற்றல் என்ற मिस्र से एक साहिब लिख அணிகலன்களுடன் பணி செய்யும் வாய்ப்பை அரபுகளுக்கும் தருவானாக. जलसे से बहुत मुतासर हुए। அந்த நல்லொழுக்கங்களை தமதாக்கியவாறு தொண்டு செய்வதற்கு துஆ செய்யுங்கள். लिखते हैं कि आपके आखिरी दिन के खिताब ने अज़्म समी இது இவரது பணிவும் சுயநலமின்மையும் ஆகும்.
और ख़त्म नबूवत पर हमारा ஏனெனில் அரபிகளும் दुआ करें कि अल्लाह ताला மிகவும் உழைத்து பணிவுடன் தொண்டு செய்யவே செய்கின்றனர். करने की तौफीक बख्शे. எங்கெங்கு அவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அதனை செய்கின்றனர். शांति எகிப்திலிருந்து ஒரு சாஹிப் எழுதுகின்றார், இவர் உலகளாவிய பையத்தில் இவர் ஜல்சாவில் கலந்து கொண்டவர். இவர் கூறுகிறார், நானும் எனது நண்பர்களும் ஜல்சாவில் மிகவும் கவரப்பட்டோம். से जलसे में हाजिर हुआ. हर तरफ दीन इस्लाम இவர் அப்துல் சலாம் சாஹிப் எழுதுகின்றார், और सैयदना मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम की अजमत நீங்கள் கடைசி நாளில் ஆற்றிய नजर आ रही உறுதியுடன் அறைகூல் விடுக்கவும் எதிர்கொள்ளவும் ஒரு ரூஹை வழங்கியது. जो सारे काम अज खुद संवार खत्मे நூபத்தின் மீது நமது ஈமானை உறுதியாக்கியது. எல்லா அமானிதங்களையும் பொறுப்புகளையும் சரிவர நிர்வகிக்கும் வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவதற்கு துஆ செய்யுங்கள். விருந்தினர்களுக்கு எண்ணியம் மற்றும் விருந்தோம்பலின் வியத்தகு அடையாளம் காணப்பட்டது. कबल अज़ीम एमटीए पर जलसे के बारे में सुना कर எல்லா இடத்திலும் அல்லாஹ்வின் தோற்றமும் உயர் நல்லொழுக்கம் தென்பட்டது. हकीकतुल महदी पहुंच गई जहां खुद ஜல்சாவின் கலந்து கொண்டவர்களுக்கு எல்லா இடத்திலும் இஸ்லாம் மார்க்கம் திருக்குர்ஆன் ஹதரத் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றமே தென்பட்டது. मेरे खावंद को इस इहाते में जाने के लिए कार्ड அல்லாஹ்வின் மலக்குகளின் நன்மையை உணர முடிந்தது. और मुझे छोटे बच्चों की वजह से बच्चों वाली औरतों के लिए இவர்களே எல்லா जाना पड़ा. लेकिन वहां जगह न பணியை நிர்வகித்து வந்ததாக தென்பட்டது. खड़ी होकर टीवी पर அல்லாஹ் இந்த ஜல்சாவை பலரது நேர்வழிக்கு காரணமாக்குவானாக. பிறகு ये और எகிப்திலிருந்து ஒரு புதிய அகமதி பெண் எழுதுகிறார், आपके लिए दुआएं करती रही. उस वक्त முதலில் எம்டிஏவில் ஜல்சாவை பற்றி கேட்டேன். அந்நாள் வந்தது. இறையொருளால் அந்நாளில் நான் ஹதீகத்துல் மஹதியை வந்து அடைந்தேன். एक लफ्ज भी जुबान पर लाए बगैर அங்கு கலீஃபத்துல் மஸீஹ் இருந்தார்கள். खामोशी से बच्चों को लेकर உலகளாவிய பயத்தில் நான் கணவன் மனைவி கலந்து கொள்ள முடியலை. नज़्म ज़ब्त का ताल्लुक है. அந்த இடத்திற்கு செல்வதற்கு எமக்கு அட்டை தரப்படவில்லை. சிறு குழந்தை இருந்ததால் நான் குழந்தைகள் வைத்திருப்பவர்களின் பிரத்யேக கூடாரத்துக்கு போக வேண்டியதாயிற்று. அங்கும் இடமில்லாததால் வெளியில் நின்றேன். काम करने वाले के चेहरे டிவியில் பையத்து காட்சியை கண்டேன். அப்போது ஜமாத்திற்கும் தங்களுக்கும் துஆ செய்து கொண்டிருந்தேன். ஜமாத்திடமிருந்து கட்டுப்படுத்தலின் பாடத்தை கற்றதாக உணர்ந்தேன். ஏனெனில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஜமாத் அமைப்புக்கு கட்டுப்பட்டவாறு குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தேன். कभी सो जाते थे और फिर नारों की आवाज ஏற்பாடு செய்தவர்களுக்காக உள்ளத்தில் துஆ लगाने लगते. வெளிப்படும் அளவுக்கு உள்ள மென்மை அடைந்தது. அவர்கள் விருந்தோம்பல் மற்றும் வரவேற்கும் முறையை நமக்கு கற்றுத்தந்தனர். பணி செய்பவர்களின் முகத்தில் இருந்த புன்முறுவலில் இருந்து அவர்களது நல்லொழுக்கம் தென்பட்டது. விருந்தினரை வீட்டில் உள்ளவரை போன்று கவனித்தனர். கூறுகின்றார், के कामयाब इनकात எனது குழந்தை பொதுவாக தனது தந்தையுடன் ஜல்சா वक्त जल्द आए திடலில் இருந்தது. தூங்கிவிடும். से मक्कातुल பிறகு தக்பீர் முழக்கம் போட்டு கேட்டு எழும். தானும் முழக்கமிடும். துஆ செய்யுங்கள், எனக்கு ஒவ்வொரு வருடம் ஜல்சாவில் பங்கெடுக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும். तो ये चंद तासुरात हैं. ஏனென்றால் ஒரு முறை பார்த்து விட்டோம், இனி எங்களால் ஜல்சாவை விட முடியாது. इस मर्तबा अमेरिका के பிறகு மொரக்காவில் இருந்து ஒரு சாஹிப் எழுதுகிறார், ஜல்சா சாலானாவின் வெற்றிகரமான வேளையில் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். मेरे साथ जब उनकी मुलाकात அடுத்த ஜல்சாவை மக்கா முக்கர்ரமாவில் நடத்தும் காலத்தை அல்லாஹ் கொண்டு வருவானாக என்று துஆ செய்கின்றேன். மக்காவில் ருக்னுக்கும் மக்காமுக்கு இடையில் ஆலமி பையத் நடைபெறும் காட்சியை காண வேண்டும். இவை சில கடிதங்கள், சில அரபிகளிடமிருந்து வந்தவை, பிற எழுத்தில் வரவில்லை. இம்முறை ஜல்சாவுக்கு அமெரிக்காவிலிருந்து கணிசமாக வந்திருந்தனர். खिलाफत की मोहब्बत 30 விட அதிகமான பூர்வீக அமெரிக்கர்கள் வந்திருந்தனர். என்னை சந்தித்தனர். वसल्लम की मोहब्बत ஜல்சாவில் கலந்து கொண்டதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றியும் अल्लाह की मोहब्बत के असूल के लिए उनके दिलों में புகழும் செலுத்தியவாறு உணர்வு பொங்கி காணப்பட்டனர். अल्लाह ताला उन सब के ईमान और ईकान को मजीद बढ़ाए. ஜமாத் மற்றும் கிலாபத்துடன் தொடர்புடைய அவர்களின் உணர்வுகள் வார்த்தையால் விளக்க முடியாதவை. जो इन अहमदियों के अमेरिकन अहमदियों के எந்த அளவுக்கு உணர்வு மேலிட்டு காணப்பட்டனர் என்றால் அவர்களால் या दूसरों में பேசவும் கூட முடியவில்லை. ஹிலாஃபத்துடன் நேசம், ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் மீது நேசம், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் ஆகியவை அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்காக மட்டுமே அவர்களிடமிருந்து நிறைந்து காணப்பட்டது. அல்லாஹ் அவர்கள் அனைவரின் ஈமான் மற்றும் உறுதிப்பாட்டை மேலும் அதிகரிப்பானாக. करने और जलसों और அமெரிக்க அகமதி, அரபு அல்லது மற்றவர்கள் யாரெல்லாம் ஜல்சாவில் கலந்து கொண்டார்களோ दिखाने में அவர்களின் உள்ளங்களில் உருவாகியுள்ள புரட்சி நிரந்தரமாக இறை நெருக்கத்தின் வழியை காட்டுபவையாக அமையட்டுமாக. ये कारकुनों के बहुत शुक्रगुजार हैं. நான் ஏற்கனவே तो जलसे के சுட்டிக்காட்டினேன், எம்டிஏ அஹமதியா உலகை ஒன்று கூட்டுவதிலும் ஜல்சா மற்றும் பிற நிகழ்ச்சிகளை जो पैटर्न भी बदला था. காட்டுவதிலும் सेंटर के तौर पर जो முக்கிய பங்கு வகிக்கிறது. नौजवान चेहरे आए उससे दुनिया अहमदियत में அதனால் எல்லா நாட்டின் அகமதிகளும் எம்டிஏவின் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். हकीकत से आश्कार करने और तसन्नो से இம்முறை ஜல்சா நாட்களில் और होने चाहिए. இடைப்பட்ட நேரத்திலும் கூட பல்வேறு நிகழ்ச்சிகள் காட்டப்பட்டது. ख्याल होता है
कि स्क्रीन पर आने वाला நிகழ்ச்சிகளை करके आए बात करे तो तसन्नो और बनावट हो, தொகுத்து வழங்குபவர்களாக புதிய இளைஞர்களின் முகம் வந்தது. झूठ के जरिए से எம்டிஏ தனது பழைய முறையை மாற்றியிருந்தது. இது பலருக்கு பிடித்திருந்தது. प्रोग्राम ये ड्रामे होते हैं. நமது நிகழ்ச்சிகள் செயற்கைத்தனம் இல்லாதவை MTA है, கூடவும் கூடாது. इन फजूलियात से पाक. மற்ற டிவிகளில் हमारे प्रेजेंट திரையில் வருபவர்களும் तसन्नो और அவர்களது से पाक और பேச்சுகளிலும் ஒரு செயற்கைத்தனம் இருக்கும். ஒவ்வொருவரும் பொய்யின் மூலமே தமது கருத்தை தெரிவிக்கவும் செய்வர். वफा जब दुनिया स्क्रीन पर देखती है இன்று तो तारीफ करती है. அல்லாஹ்வின் அருளால் எம்டிஏ மட்டும்தான் प्रोग्राम पेश करने वाले இந்த வீணானவைகளிலிருந்து प्रोग्रामों में शामिल होने 24 மணி நேரமும் தூய்மையாக உள்ளது. प्रोग्राम तैयार करने वालों நமது அறிவிப்பாளர்கள் கூட செயற்கைத்தனமின்றி பற்று விசுவாசத்துடன் நிறைந்தவர்களாக காணப்பட்டனர். इन तमाम दुनियाए அதே பற்று விசுவாசத்தை ஸ்கிரீனிலும் கண்டார்கள். अल्लाह ताला MTA में அதனை பாராட்டவும் செய்தனர். அல்லாஹ் தாலா இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் வழங்கியவர்கள், நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர்கள், பல்வேறு நிகழ்ச்சிகளை தயாரிப்பவர்கள், காட்டுபவர்கள் அனைவருக்கும் நற்கூலி வழங்குவானாக. हर एक मोमिन का फर्ज है. நான் என் சார்பாகவும் उसमें मजीद आज அஹ்மதிய உலகின் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கின்றேன். அல்லாஹ் தாலா எம்டிஏவில் பணியாற்றுகிற ஆண் பெண்களின் பற்று விசுவாசத்தை हजूर मजीद அதிகப்படுத்துவானாக. तभी अल्लाह ताला की பாராட்டு வார்த்தைகளை தன் மீது கூறப்படுவதை கேட்கும்போது ஒரு நம்பிக்கையாளரின் கடமை अमूमन மேலும் பணிவை காட்டியவாறு कारकुनान और நன்றியை கவனத்தில் கொள்ள வேண்டும். कारकुनों के साथ जलसे की हर ड्यूटी நமது சேவர்களும் जैसा कि சேவகிகளும் கூட இதனை கேட்டு அல்லாஹ்வின் முன் மிக அதிகமாக குனிய வேண்டும். इस मरतबा அப்போதுதான் அல்லாஹ் அவர்களின் தகுதிகளுக்கு மேலும் பொலிவூட்டுவான். बाखिन और कारकुनान और कारकुनात பொதுவாக அல்லாஹ்வின் அருளால் நமது சேவக சேவகிகள் தமது எல்லா திறமைகளுடனும் ஜல்சாவிற்காக டியூட்டி தருகின்றனர். और इखलास இதனை முன்னர் கூறிவிட்டேன். होकर अपने फराइज अदा किए हैं. ஒவ்வொருவரிடமும் கூறுகின்றேன். इनके इंचार्ज की तरफ से இம்முறை வாழ்வை அர்ப்பணித்த வக்ஃபேனவ் சேவக சேவகிகளுக்கு முக்கிய பணி தரப்பட்டது. हमेशा इन्हें अपने वक्फ की रूह को कायम அவர்களும் அதனை ये काम மிகவும் பொறுப்புடன் செய்தனர். அவர்களின் இன்சார்ஜிடம் பல பொறுப்புகள் தரப்பட்டன. लिखा था எனக்கு மிக நல்ல ரிப்போர்ட் கிடைத்துள்ளது. और वहां मुझे लजना அல்லாஹ் தாலா இவர்களை हॉल में அர்ப்பணிப்பின் உயிரை விளங்கி பணி செய்யும் வாய்ப்பு தருவானாக. को खामोश करवाए या खामोश ஷெர்மனி ஜல்சாவுக்கு பிறகு ஒருவர் எனக்கு எழுதினார், औरतें खामोशी से जलसे की कार्रवाई ஜெர்மனி ஜல்சாவில் கலந்து கொண்டேன். அங்கு லஜ்னாவின் ஹாலில் के जलसे में पहली मरतबा மிகவும் சிறப்பாக தெரிந்த விஷயமாவது யாரும் அமைதிப்படுத்தாமலேயே और मैंने देखा है कि यहाँ यूके की जलसे के பெண்கள் அமைதியாக ஜல்சா நடவடிக்கைகளை கேட்டனர். लिए இதே கருத்து கொண்ட கடிதம் அமெரிக்காவிலிருந்தும் வந்தது. कारकुनात खड़ी नहीं होती, ஜல்சாவில் முதல் முறையாக கலந்து கொண்டுள்ளேன். औरतें डिसिप्लिन से बैठी हैं और खामोश. நான் பார்த்தேன், இங்கு यूके में भी யூகே ஜல்சாவை போன்று பெண்களை அமைதிப்படுத்த பல்வேறு இடங்களில் अमेरिका में பலகை தாங்கிய கார்டு தாங்கிய பெண்கள் இல்லை. तो मैंने खत पढ़कर இருப்பினும் பெண்கள் इस पर ஒழுங்குடன் அமைதியாக இருந்தனர். कि लिखने वाला இந்த டிசிப்ளின் யூகேயிலும் இருக்க வேண்டும் என எழுதியிருந்தார். यूके लजना की कमजोरियों पर कुछ ஜெர்மனி सवाल का ज्यादा ही करती है. மற்றும் அமெரிக்காவுடைய ஜல்சா குறித்து வந்த இந்த கடிதம் பற்றி முதலில் நான் கவனம் செலுத்தவில்லை. எழுதுவர் मुझे कोई ऐसी कार யூகே லஜ்னாக்களின் பலகீனத்தை மிகைப்படுத்தியுள்ளார் என்று எனக்கு தெரியும். எனினும் குறைந்தபட்சம் எனக்கு எனது உரையின் போது காடு தூக்கியவாறு அமைதிப்படுத்தும் எந்த சேவக சேவகியும் காணாதது கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். तकरीर को सुनने की तरफ அதெல்லாம் இல்லாமலேயே और मुझे यही पता चला है அமைதியின் தரம் तौर पर भी மிக உன்னதமாக இருந்தது. खामोशी से जलसे की மிகவும் ஆர்வத்துடன் सुनी गई. ஜல்சாவின் உரை கேட்பதில் கவனம் காணப்பட்டது. किसी भी किस्म की कोई எனக்கு தெரிய வந்தது, பொதுவாகவே மிகவும் அமைதியுடன் ஜல்சாவின் நடவடிக்கைகள் கேட்கப்பட்டதாக தெரிய வந்தது. जलसा में शामिल होने எந்த वகையான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இந்த அடிப்படையில் इस दफा ஜல்சாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கும் नात को भी शुक्र अदा करना चाहिए. சேவகிகளுக்கும் और ये शामिल होने वालियां जो हैं நன்றி தெரிவிக்க வேண்டும். उनकी भी शुक्रगुजारी ये है कि
कि आइंदा கலந்து கொள்பவர்களின் நன்றி காட்டலாவது अपने डिसिप्लिन का इजहार करें, வருங்காலத்தில் இதனை விட அதிகமாக அமைதி காத்து ஜல்சாவின் பரக்கத்துகளை நெருங்க முயல வேண்டும். अपने घरों को अल्लाह தமது வாழ்வின் அங்கமாக ஆக்க வேண்டும். रसूल के हुक्म और तालीम के உங்கள் வீடுகளை ढालने की कोशिश करें. அல்லாஹ் औरतों की बहुत बड़ी जिम्मेदारी है மற்றும் ரசூலுடைய போதனைக்கு ஏற்ப கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். जो आपको ஏனெனில் இது பெண்களின் பெரும் பொறுப்பாகும். गुजार बनाने वाली இதுவே உங்களது உண்மையான நன்றி கூறுதலாகும். के जज्बात का इजहार வேலை செய்யும் சேவகர் ஒருவரின் உணர்வு குறித்து மற்றவர் ஒருவர் எனக்கு கூறினார். அதனை கூறுகின்றேன். ஸ்வீடனில் இருந்து வந்த ஒரு நகர एक हमारे மேயர் கூறினார், शहर के मेयर थे, वो मुझे कहने लगे कि एक वहाँ मुझे एक कारकुन ஒரு பிரிவின் जो थे நாசிம் नाजुम थे किसी शोबे के, ஒரு वो नजारा காட்சியை பார்ப்பதற்காக என்னை உயர்வான இடத்துக்கு அழைத்து சென்றார். அங்கிருந்து ஜல்சாவின் எல்லா காட்சியும் தென்பட்டது. जो भी मार्केट, கூடாரங்கள், பாதைகள் எல்லாம் தென்பட்டன. तो कारकुन इनको बड़े जज्बाती நீங்கள் காணுகின்ற இந்த அழகிய காட்சியை உருவாக்க எங்களுக்கு खड़ा करते हुए 2 வாரங்கள் பிடித்தது. அதில் நானும் ஒருவன். और एक हफ्ते के बाद ஒரு வாரத்திற்கு பிறகு இவை அனைத்தையும் நாங்கள் களைத்து விடுவோம். பிறகு मैदान होगा. வெறும் மைதானம் மட்டுமே இருக்கும் என்று உணர்வு பொங்க அந்த சேவகர் கூறினார். जो काम कर रहे होते हैं मेहनत से, உழைத்து வேலை செய்கிறார், உணர்வு பொங்க அதனை பற்றி கூறவும் செய்கிறார். எவ்வாறு இருப்பினும் உங்களுக்கு உள்ள கடமை எந்த அளவுக்கு அனுமதி உண்டோ அந்த அளவுக்கே இப்பகுதியை நாம் பயன்படுத்த முடியும். इस जगह को आबाद कर सकते हैं. ஒவ்வொரு வருடமும் இப்படியே நடக்கிறது. குறிப்பிட்ட காலம் இதனை பயன்படுத்துகிறோம், பிறகு அவற்றையும் அங்கிருந்து எடுத்தும் விடுகின்றோம். लिया जाता है. और ये कारकुनान जो है बड़ी இந்த சேவகர்கள் மிகவும் உழைத்து இதனை பொருத்தவும் செய்கின்றார்கள், எல்லாவற்றையும் அமைக்கவும் செய்கின்றார்கள், பிறகு களைத்து சுத்தமும் செய்கின்றார்கள். काम करते हैं. அல்லாஹ் இவர்கள் அனைவருக்கும் நற்கூலி வழங்குவானாக. கலந்து கொண்டவர்கள் शामिल होने वालों செலுத்த வேண்டிய நன்றியாவது கலந்து கொள்ள வாய்ப்பளித்ததற்காக है कि जहां वो अल्लाह ताला அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். उनको ये शुरू அவர்களுக்காக வசதி செய்து அளித்த சேவகர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். वहाँ उनको कारकुनान का भी शुक्रिया अदा करना சேவகர்களும் நன்றி செலுத்த வேண்டும். उनके लिए, அல்லாஹ் அவர்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பளித்துள்ளான். और कारकुनान भी शुक्रगुजार हों. இரு தரப்பின் நோக்கமும் ஒன்றுதான். कम हो यह फरमाया. அல்லாஹ்வுக்காக நாம் ஒன்றாகி और दोनों இறைவனது மார்க்கமாகிய இஸ்லாத்திற்கு अल्लाह ताला தொண்டு செய்யும் கடமையை हम एक हो நிறைவேற்ற முயற்சி செய்கிறோம். ताला के दीन அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் இக்கருத்தை புரிந்து எப்போதும் தமது ரப்பின் முன் குனிந்திருக்க செய்வானாக. अल्लाह ताला அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவது எப்போதும் நமது நோக்கமாக இருக்கட்டுமாக. अपने रब के உண்மையான யதார்த்தமான அகமதி முஸ்லிம் ஆவோமாக. உலகில் இஸ்லாத்தின் உண்மையான போதனையை பரப்புபவர்களாவோமாக. அப்போதுதான் காலத்தின் இமாமின் ஜமாத்தில் இணைந்ததற்காக கடமையை मान हम बनने நிறைவேற்றி உண்மையான நன்றி செலுத்தும் அடியார்களாவோம். அதனை பெற நாம் ஹதரத் மசீமது அலைஹிஸ் இஸ்லாமுடைய வழிகாட்டலை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், இஸ்லாத்தை பாதுகாக்கவும் உண்மையை வெளிப்படுத்தவும் முதல் அம்சம் நீங்கள் உண்மை முஸ்லீமாக மாறி முன்மாதிரியை காட்ட வேண்டும். இரண்டாவது அம்சம் அதன் முழுமைகளையும் சிறப்பம்சங்களையும் உலகில் பரப்புங்கள். பிறகு ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், सच्चाई के உண்மையான ஈமானின் ரூஹை அல்லாஹ் ஊத விரும்புகின்றான், அதனை இந்த இயக்கத்தின் மூலம் ஊத விரும்புகின்றான். बनकर दिखाओ. ஆகவே दूसरा पहलू ये நான் ஆரம்பத்தில் கூறினேன், खूबियों और कमालात தூய மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் ஜல்சாவின் அசல் நோக்கமாகும். அல்லாஹ் நமக்கு தூய மாற்றம் ஏற்படுத்துவானாக. की ईमान நாம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் இஸ்லாமுடைய के जरिए से उस விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாவோமாக. बस जैसा कि शुरू में मैंने कहा था कि जलसे का असल मकसद पाक तब्दीलियाँ पैदा करना है. अल्लाह ताला हमें तौफीक अता करे, फरमाए कि पाक तब्दीलियाँ पैदा करते हुए हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम की ख्वाहिशात को हम पूरा करने वाले हैं. الحمد لله
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر